1999 விஜயும் சங்கீதாவும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. எப்படி அஜித், ஷாலினி, சூர்யா, ஜோதிகான்னு இருந்தாங்களோ அதே மாதிரி விஜய், சங்கீதா அப்படின்னு ட்ரெண்டிங் கப்புளில் தான் இவங்க 2 பேருமே இருப்பாங்க. இது இடையில குருவி படத்தில் நடிச்சிருப்பாங்க த்ரிஷாவும் விஜயும். அந்த படத்துக்கு அப்புறமா த்ரிஷாவும் விஜயும் லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே கிசுகிசுப்பு வதந்தி எல்லாமே வந்துச்சு. அந்த கிசுகிசுப்பு வதந்தியெல்லாம் வந்தாலுமே நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனில் விஜயும் சங்கீதாவும் ஒன்றா வந்து ரொம்பவே அழகாக நிறைய வீடியோலாம் எடுத்து போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக சங்கீதா விவாகரத்து கேட்கறதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து ஒரு நடிகை கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, அவங்க ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக கட் பண்ணணும்னு 2021 சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் வந்து அதை கேட்காதனால எனக்கு இப்போ டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கும் ரொம்ப கெட்ட. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இன்னொரு வதந்தியும் போயிட்டுருக்கு. எப்படின்னா, த்ரிஷாவுக்கு அரசியலுக்கு வர இஷ்டம், அதனால தான் விஜய் வந்து கட்சி தொடங்கியிருக்காருனையும். ஏன்னா முன்னமாக ஒரு வீடியோவில் த்ரிஷா வந்து நீங்கள் என்னவா அடுத்ததாக மாறுவீங்கன்னு கேட்கும்போது சிஎம்மாக ஆகணும் அப்படின்னு விளையாட்டுத்தனமாக சொன்னாங்களா இல்லைனா நிஜமாக சொன்னாங்களான்னு தெரியலை. இப்போ சோஷியல் மீடியாவில் எப்படி இருக்குன்னா, விஜய் வந்து எம்ஜிஆர் ஆகணும்னையும் எம்ஜிஆர் மூலமாக ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்துகிற மாதிரி விஜய் வந்து த்ரிஷாவை அறிமுகப்படுத்துவார்னு சொல்லி கரெக்டாக சங்கீதாவும் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான், மக்கள் வந்து எப்போவுமே ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. எப்போவுமே நம்ம உழைச்சா மட்டும்தான் நமக்கு சாப்பாடு, இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க நம்பி யாருக்காகவும் நம்ம வந்து பேச தேவையில்லை. நம்ம உழைச்சாதான் நம்ம சாப்பாடு. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து விஜயோட குடும்ப விஷயம், அதில் நம்மளுக்கு பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஃபஸ்ட்டாக ஒன்றே ஒன்று தான், நான் எந்த கட்சியுமே கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று எப்படின்னா, நம்ம வீடு எப்படியோ அப்படி தான் நாடு, நம்ம வீட்டில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் நாட்டை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.